கடைசி ஒரு வாரமா நான் பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்றேன், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஃபாலோ பண்றேன், எல்லா கான்செப்ட்டையும் ஃபாலோ பண்றேன். பட் வந்து எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல இந்த சிஏஎஸ்னால வந்து அதாவது க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அதாவது வந்து இதை 330 இருந்து 340 மாத்துறாங்க இல்லையா? இதனால நிஃப்டில வந்து இன்ட்ராடே மூவ்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பேசிக்கா இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க நினைக்கிறது தவறான விஷயம். உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் எந்த தப்பும் இல்லை, உங்ககிட்டயும் எந்த தப்பும் இல்லை, சரியா? மார்க்கெட்டுக்கிட்டையும் எந்த தப்பும் இல்லை. இந்த டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கான வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இங்க வரல நீங்க இந்த கான்செப்ட் ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் மார்க்கெட்ல அடிக்கடி ஒவ்வொரு இதுக்குள்ள வந்து நடக்கலாம், சரியா? அடிக்கடி எப்பனாலும் நடக்கலாம். அப்ப இந்த கான்செப்டை நீங்க ஃபுல்லா பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது புரிய வரும், சரியா? ஏன்னா எஜுகேஷன் கண்டென்ட் இது, சரியா? நம்ம மற்றபடி மேக்ஸ் பேஸ்ட் போட்டீங்கன்னா உட்காந்து பார்ப்பீங்க, ஸ்ட்ராட்டஜி போட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தேவைப்படுற ஸ்ட்ராட்டஜி கிடையாது, என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அப்படின்னா தான் நீங்க வந்து இந்த இடத்துல கையை கட்டி அடிக்க பார்க்கறதா இல்ல வந்து ட்ரேட் எடுக்கிறதா அப்படிங்கிற முடிவை வந்து நீங்க பண்ண முடியும், சரியா? நீங்க நார்மலா ஓகே, இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி அப்படிங்கிற ஸ்டாக்கோடைய ஹீட் மேப் எடுத்து வச்சுருக்கேன். ஹீட் மேப்னா ஒன்றும் கிடையாது. இப்போ என்எஸ்சியில் 50 ஸ்டாக் இருக்குன்னா அது நிஃப்டியில் 50 ஸ்டாக்னா அந்த 50 ஸ்டாக்கோட என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் ஹீட் மேப், சரியா? இப்போ பிஎஸ்சினா பிஎஸ்சியில் இருக்குன்னா பிஎஸ்சியில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் ஒரு ஹீட் மேப், சரியா? என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே அஃபிஷியல் வெப்சைட் தான், பார்த்துக்கோங்க, சரியா? என்எஸ்சி பிஎஸ்சியுமே அஃபிஷியல் வெப்சைட் தான். இதுல ஒரு சில பங்குகள், ஒரு சில ஸ்டாக், சரியா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சில பாசிட்டிவாகவும் பிஎஸ்சில நெகட்டிவாகவும், எப்படி என்எஸ்சில பாசிட்டிவாகவும் பிஎஸ்சில நெகட்டிவாகவும் ஃபியூச்சர்ல பாசிட்டிவாகவும் இருக்கு. இது எதனால எப்ப இருந்து இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிஏஎஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு அப்பத்துல இருந்தா இது நடந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெல், சரியா? பிஎல் 0.02%, 403.50, சரியா? சேஞ்ச் வந்து 10 பைசா தான். விவாப் வந்து 403.41 இருக்கு. ஹை வந்து சரியா 407 வரைக்கும் போயிருக்கு, 401.50 வரைக்கும் லோ வந்திருக்கு, கரெக்டா? இப்போ இதே இது இங்க பிஎல் எடுத்தீங்க அப்படின்னா, சரியா? இதே இது இங்க பிஎல் எடுத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு, 403.59 விவாப்ல இருக்கு, சரியா? 1.50 பைசா பாசிட்டிவா இருக்கு, அதாவது 0.37% அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கு, அங்க நெகட்டிவா இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. 406.80 வரைக்கும் ஹை போயிருக்கு, 401. ஆனா நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. எப்படி இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இது வந்து முக்கியமான கான்செப்டும் மார்க்கெட்ல. 405 403.50 இல்ல மூணுமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. இந்த மாதிரி இந்த கேண்டில் டிஃபரன்ஸுமே இருக்கும், சரியா? இந்த கேண்டில்ஸ் டிஃபரன்ஸுமே உங்களுக்கு ஒரு சில டைம்ல நீங்க பார்க்க முடியும், சரியா? இங்க வந்து கிரீன் கலர் கேண்டில் இருந்திருக்கும், அங்க வந்து ரெட் கலர் கேண்டில் இருந்திருக்கும். எவ்வளவு பேர் இதை நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, சரியா? இது வந்து 3:40 இந்த இதுல வந்து இது நடந்துட்டு இருக்கு. ஸோ பேசிக்கா இன்ட்ராடேல நடந்துட்டு இருக்கு. இது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு போர் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிபிடியா போட்டு வச்சுறேன். இந்த ஆர்பிட்ரேஜ்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் போயிடும், சரியா? அதுல இருந்து வரிசையா கொண்டு வந்துடும். ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு டீட்டெயில் வந்து எஜுகேஷனா தான் இருக்கும், கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட், ஓகேவா? நிஃப்டி தான் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்க அப்படின்னா கமாடிட்டியில் நம்ம டெய்லி பேசிஸில் 6 மணிக்கு அதாவது வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லைவ் ட்ரேடிங் செஷன் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு அப்படிங்கிற கான்செப்டில் கோல்டு மெம்பர்ஷிப்பில் கண்டக்ட் பண்ணுறோம். ஒருவேளை உங்கள் விருப்பங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டை ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது அப்படின்னா வீக்கெண்டில் வெபினார் நடக்குது. அந்த வெபினாருக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் எடுத்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் போடுங்க. இல்லை எனக்கு வந்து குரூப்ல என்ன நடக்குதுன்னே தெரியல, மார்க்கெட்ல என்ன நடக்குது தெரியல, ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நான் வந்து குரூப் டிஸ்கஸ்க்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், ஓகே? ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அங்கே எடுத்து நீங்க உங்களுடைய டிஸ்கஷனை உங்களுடைய நாலேஜா வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டுக்குள்ள போயிடும், சரியா? ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? ஒரே ஸ்டாக்கு, சரியா? ஒரே ஸ்டாக்கு கேஷ் மார்க்கெட்ல ஒரு பிரைஸ், இப்போ நான் காமிச்சில்லைங்களா பிஇஎல், அதே மாதிரி ஃபியூச்சர்ல வேற ஒரு பிரைஸ், ஓகே இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பிரைஸுக்கும் நடக்கிற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, ஓகே? இந்த 2 பிரைஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கு 100 ரூபா இருக்கு, இன்னொரு ஃபியூச்சர் ஸ்டாக் அதே ஸ்டாக்கோட ஃபியூச்சர் வந்து 103 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, சரியா? இதை வச்சு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போனாலும், சரியா, எந்த டைரக்ஷன்ல போனாலும் நீங்க வந்து இதை வச்சு நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கான்செப்ட். இதுல வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படி மட்டும் முக்கியம் கிடையாது, ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் முக்கியம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இதை பத்தின தெளிவான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு போட்டு வச்சிருக்கேன், சரியா? ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? நான் முன்னாடி சொன்ன மாதிரி, சரியா, ஒரே ஸ்டாக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியில் 100 ரூபாய்க்கும் பிஎஸ்சியில் 105 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகுது அப்படின்னா
ஒரு 5 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு சரியா. இப்போ ஒரு இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல கம்மியா இருக்கு சரியா, 100 ரூபாய்க்கும் 105 ரூபா. அப்ப கம்மியான இருக்க இடத்துல வாங்கி அதிகமா இருக்கிற இடத்துல வித்துருவாங்க. இந்த டிஃபரன்ஸை கேப்சர் செய்யறது பண்றாங்க தெரியுமா. இதைத்தான் வந்து ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இதைத்தான் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பொசிஷனல், இது வந்து டைரக்ஷன் முக்கியமானு கேட்டா டைரக்ஷன் முக்கியம் கிடையாது சரியா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் வந்து 1000 ரூபாய்க்கு இருக்கு சரியா, 1000 ரூபாய்க்கு இருக்கு. அதே ஸ்டாக்கோட ஃபியூச்சர் பிரைஸ் வந்து 1020 ரூபாய்க்கு இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் என்ன, 20 ரூபா சரி. எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து 20 ரூபா. இப்போ கேஷ் மார்க்கெட்ல 1000 ரூபாய்க்கு நீங்க பை பண்றீங்க, ஃபியூச்சர்ல 1020 ரூபாய்க்கு நீங்க செல் பண்றீங்க. இப்போ மார்க்கெட் மேல போனாலும் சரியா, அதாவது இப்போ இதுலயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. ஒன்னும் இல்ல, ஒரு ஸ்டாக்கோட குவான்டிட்டி, அதாவது ஏபிசி அப்படிங்கிற ஸ்டாக்கோட லாட் சைஸ் வந்து 1ன்னு வச்சுக்கோம், இல்ல 10ன்னு வச்சுக்கோம். அப்போ அந்த 10 குவான்டிட்டி ஸ்டாக்கை நீங்க 1000 ரூபாய்க்கு பை பண்ணிடுறீங்க சரியா. இப்போ லாட் சைஸ் எவ்வளவு 10, அப்போ ஒரு லாட்டை வந்து அங்க செல் பண்ணிடுறீங்க. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, உங்களுக்கு புரியும் சரியா. இப்போ இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில், இப்போ மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி, ஒருவேளை மார்க்கெட் மேலே போயிருச்சுன்னா என்ன நடக்கும், இந்த உங்களுடைய கேஷ் பிரைஸோட இது இன்க்ரீஸ் ஆயிரும் சரியா. ஒருவேளை மார்க்கெட் கீழே போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கும். இந்த ரெண்டு பொசிஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம நடக்கிறதுக்கு பேர் தான் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியுது அவளுக்கு, இதுதான் ஹெட்ஜிங். இந்த ஹெட்ஜிங் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு டீடைல்டா வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸான வீடியோ வந்து நம்ம போடும். இது எப்படி பண்றது, என்ன மாதிரி பண்றது அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் கிளாஸ் கூட கிரியேட் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட்குள்ள வந்துடும் சரியா. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த 20 ரூபா டிஃபரன்ஸை பார்த்தோன்னே 20 ரூபா நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன் நினைக்க கூடாது, நமக்கு சரியா புரோக்கரேஜ் காஸ்ட், எஸ்டிடி, ஜிஎஸ்டி, அது இது ஸ்லிப்பேஜ், அது எல்லாமே நீங்க கரெக்டா இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு சரியா. அப்ப இது வந்து கிராஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்க முடியும் சரியா. நெட் ஆர்பிட்ரேஜ் ஸ்ப்ரெட் கிடையாது. உங்களோட எது ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னா நெட் ஆர்பிட்ரேஜ் ஸ்ப்ரெட் தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். கிராஸ் டிஃபரன்ஸ் தான் 20 ரூபா. இது வந்து ஆர்பிட்ரேஜ் ஸ்ப்ரெட், நெட் கிடையாது சரி. அப்ப தெளிவா புரிஞ்சாங்க, கிராஸுக்கும் நெட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு வந்துடும். இந்த கேஷ் பிரைஸும் ஃபியூச்சர் பிரைஸும் டிஃபரெண்டா இருக்கும்போது, ஓகே, அதாவது கேஷ் பிரைஸை விட ஃபியூச்சர் பிரைஸ் அதிகமாவோ இல்லை கம்மியாவோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது, அது மாதிரி இந்த ஃபியூச்சர் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸை கிடைக்கும் போது, எப்படி இப்போ கேஷ் பிரைஸை விட ஃபியூச்சர் வந்து கம்மியா இருக்கும். இதுல நிறைய நண்பர்களாக ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஸ்டாக் வந்து பாசிட்டிவா இருக்கு ப்ரோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ, இதே ஃபியூச்சர் வந்து 102 ரூபாய் ட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா மார்க்கெட் மேல போயிடும் அப்படிப்பாங்க. பட் ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. அங்கதான் ஆர்பிட்ரேஜ் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க, ஓகே இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா ஆர்பிட்ரேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்போ இந்த கான்செப்ட்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் எக்ஸ்பைரி, அதாவது நியர்பை எக்ஸ்பைரியா வரும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா கன்வர்ஜ் ஆயிக்கும் சரியா. அந்த டெக்னிக்கல் வார்த்தை ஒண்ணு கிடையாது, ஒண்ணுக்கு ஒண்ணு கன்வர்ஜ் ஆயிக்கும் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆயிக்கும் சரியா. எதே இந்த ஆப்ஷனோட பிரைஸும் ஆஸ் பர் த கேஷ் மார்க்கெட்டோ இல்லை ஆஸ் பர் த ஃபியூச்சர் பிரைஸ் வச்சோ மேட்ச் பண்ணிக்கும் சரியா. அது மாதிரி டெண்டன்சி இருக்கும். அப்போ நீங்க எக்ஸ்பைரி வரைக்கும் இதை நீங்க ஹோல்ட் பண்ணணும். அப்படி இந்த ஸ்ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணணும் அவசியங்கள் கிடையாது. ஒருவேளை ஸ்ப்ரெட் சரியா அட்ராக்டிவா இருந்தா அந்த இடத்துல பொசிஷன் எடுக்கலாம். ஸ்ப்ரெட் கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த பொசிஷனை வந்து, அதாவது நீங்க ஆன் பொசிஷன் வச்சிருக்கும் போது இல்ல ஸ்ப்ரெட் கம்மியாகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா இது பெரிய டிஃபரன்ஸை மேக் பண்ணான்னு சொல்லிட்டு பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வரதுக்கு இந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா, யூஸ் ஆகும். இப்போ இன்ஸ்டிடியூஷன் ஏன் ஆர்பிட்ரேஜை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ரீட்டைலர் 20 ரூபா பார்த்தோன்னா 20 ரூபா தானே ப்ரோ அப்படின்னு விட்டு போயிடுவாங்க கரெக்டா. இதே இது 100 ஷேரு இல்ல 100 லாட்டுன்னு வச்சுக்கோம், இல்ல வந்து ஒரு 1000 ஷேரு இல்ல வந்து 1000 லாட்டு, இப்படி கணக்கு போடுங்களேன், ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும் கரெக்டா, ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும். ஈவன் ஒரு சின்ன ஸ்ப்ரெட் கூட, ஈவன் 2% ஸ்ப்ரெட், 3 பாயிண்ட் ஸ்ப்ரெட், 4 பாயிண்ட் ஸ்ப்ரெட் கூட பெரிய டிஃபரன்ஸை மேக் பண்ண முடியும். இப்போ இதை நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நம்மளால பண்ண முடியாது. அதுக்காக தான் அவங்க ஹெச்எஃப்டி மெக்கானிசம் ஃபாலோ பண்றாங்க, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. யாரும் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நம்மளால பண்ண முடியுமா, பண்ண முடியாது. பட் இருந்தாலும் தெரிஞ்சுங்க, ஏன் இந்த சிஎஸ்னால உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது இதுக்கப்புறம் தான் நான் மெயின் பார்ட்டுக்கே வரேன் சரியா. இங்க டைரக்ஷனலா ப்ரெடிக்ட் பண்ணணுமா, கண்டிப்பா தேவைப்படாது. ஒரு நார்மல் ட்ரேடர் தான் ஸ்டாக் மேல போமா கீழே போமான்னு பார்ப்பாங்க, ஆர்பிட்ரேஜ் என்ன பார்ப்பாங்க, இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள ஸ்ப்ரெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது இல்லாமல் ரீட்டைலர்ஸ்க்கு இந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் வந்து அலோடு கிடையாது. ஏன் அலோடு கிடையாது, அப்படி அலோடா இருந்தாலும் எக்ஸிகியூஷன் ஸ்பீடா எக்ஸிக்யூட் பண்ணணும், டிரான்சாக்ஷன் காஸ்ட் வரும், லிக்விடிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியணும், எவ்வளவு மார்ஜின் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஃபண்ட் இருக்கணும் சரி, அந்த செட்டில்மெண்ட் இப்போ புரிஞ்சிருக்கணும், டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், டாக்ஸ்லாம் வந்து நமக்கு பிடிப்பாங்க கரெக்டா. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ ரீட்டைலர் பேசிக்கா அலோடு கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு நாலேஜா எடுத்துக்கங்களேன், ஏன்னா கண்டிப்பா தேவைப்படும். இதோட ஆர்பிட்ரேஜோட பிக்கெஸ்ட் சீக்ரெட் என்ன சரியா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த ஆர்பிட்ரேஜர் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ராபபிலிட்டி, இந்த ப்ராபபிலிட்டியா ப்ராஃபிட்டபிலிட்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் இதை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க சரியா. ஒரு பிரைஸ் டிஃபரெண்டா இருக்கலாம், ஆனா அந்த டிஃபரன்ஸ் உங்களுடைய காஸ்ட் என்ன காஸ்ட்,
ஸ்டாம்ப் டியூட்டி, டாக்ஸ் அது இதெல்லாம் கவர் பண்ணல அப்படின்னா அது வந்து ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அது வெறும் பிரைஸ் டிஃபரன்ஸ் தான். இந்த கால்குலேஷன்லாம் பண்ணி எப்படி இப்போதான் உங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது புரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன் மேக்ஸ் பேஸ்ட்ல ஸ்ட்ராட்டஜி, மேக்ஸ் பேஸ்ட்ல ஸ்ட்ராட்டஜின்னு போட்டால் நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நிறைய பேர் மேக்ஸ் பேஸ்டே தேடுறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே தான் அந்த மேக்ஸ் பேஸ்ட் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். ப்ராபபிலிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி இது எல்லாமே அக்கௌண்ட்ஸ் தான். கரெக்டா? அப்போ தெளிவாக புரிஞ்சுங்க. அதுக்கு என்னுடைய பேக்ரவுண்ட் அக்கௌண்ட்ஸ் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. நான் வந்து அவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிக்கவில்லை அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். சரியா? கான்செப்டுக்குள்ள வந்துடும். ஓகே. இப்போ சிஏஎஸ்னால என்ன நடந்துச்சு? இவரால சிஏஎஸ்னால இப்போ கடைசி 3ஆம் தேதியிலிருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேஷ் பிரைஸ் வந்து சடனாக மூவ் ஆகுது. சரியா? மூவ் ஆகுது. நான் உங்களுக்கு பிஎல்ல காமிச்சேன் இல்லைங்களா, என்எஸ்சியில் மூவ் ஆயிருக்கு, பிஎஸ்சியில் மூவ் ஆகல. அதனால தான் அது பாசிட்டிவாக காமிக்குது, இது நெகட்டிவாக காமிக்குது. வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. சரியா? நீங்கள் வேணா உங்களோட சார்ட் எடுத்து உங்களோட ப்ரோக்கர் சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். ஃபியூச்சர் பிரைஸ் சரியா மே நாட் அட்ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி சேம் மூவ்மெண்ட். சரியா? ஃபியூச்சர் பிரைஸ் வந்து இதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் நடக்கல. இதே என்எஸ்சிக்கு பிஎஸ்சி ஃபியூச்சர் பிரைஸ் இதில் வந்து மேட்ச் ஆகல. அப்போ இந்த இடத்துல வந்து டெம்பரவரியா ஒரு ஸ்ப்ரெட்டுங்கிறது மிஸ் மேட்ச் ஆகுது. நான் வந்து இதை 3ஆம் தேதியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் எக்ஸ்பைரி பார்த்துட்டு வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. சரியா? மேட்ச் ஆகல. அப்போ இதை பார்த்த இன்ஸ்டிடியூஷன், அதாவது இதை பார்த்த ஆர்பிட்ரேஜ் டெஸ்க் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைட்ல பை பண்ணி ஒரு சைட்ல செல்லு தான் போடுவாங்க. சரியா? இதே மாதிரி இந்த ஓல்டு பிரைஸ் மெக்கானிசம் வந்து விவேப்பை பேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? அது வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா இல்லை. சரியா? இப்போ வந்து மெக்கானிசமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. உங்களுக்கு புரியுது? அவளுக்கு மெக்கானிசமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. அப்போ மெக்கானிசம் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க, தெளிவா வந்துடும். சரியா? இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீகேலிபிரேட் பண்றாங்க. சரியா? ரீகேலிபிரேட் பண்றாங்க. இந்த கேஷ் பிரைஸ் எவ்வளவு மூவ் ஆகும், இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க, கரண்டா என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க, அவங்களே ப்ரெடிக்ஷன் தான் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா அப்கிரேட் தான் பண்றாங்க. உங்களோட இப்போ புரியுதா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேல தப்பு இல்ல, உங்களோட கான்செப்ட் மேல தப்பு இல்ல, அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரீகேலிபிரேட் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல இதை மாத்திக்கும். ஏன்னா ஈவன் ஒரு 0.01% கூட அவங்கள பெருசா அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சரியா? அப்போ ஒரு புது சேஞ்சஸ் வரும்போது நம்ம வெயிட் பண்ணி அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணுமே தவிர அதை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க கூடாது. இதனால அப்படி ஆயிடுச்சு, இதனால அப்படி ஆயிடுச்சு. இந்த ஒண்ணு யாரு இங்க புலம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹீரோ ட்ரேட் அப்படின்னு போடாங்க தெரியுமா, இந்த கேம்பிள் பண்ணாங்க தெரியுமா, அவங்களால அந்த மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ண முடியல. அதனால இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹீரோ ட்ரேட் பண்றவங்க ட்ரேடரா கேட்டா ட்ரேடர் கிடையாது. சரியா? சும்மா அது ஒரு லக்கு தான். போடுறோம், ஒரு 500 ரூபா போடுறோம், 1000 ரூபா வந்து லக்கு தான். அது ட்ரேடர் கேட்டீங்கன்னா ட்ரேட் கிடையாது. சரியா? அதே மாதிரி என்ன மெயினா எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க, ஹவு குயிக்லி, ஏதாவது எவ்வளவு வேகமா அந்த ஃபியூச்சர் வந்து ரியாக்ட் ஆகுது, இந்த சிஎஸ் படி எவ்வளவு வேகமா ரியாக்ட் ஆகுது, இந்த க்ளோசிங் பிரைஸ் செட்டில்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுதா பண்ணலையா. சரியா? இந்த ஸ்ப்ரெட் வந்து உண்மையான கரெக்டான ஸ்ப்ரெட்டா இல்ல இந்த சிஎஸ்க்கான நடக்கிற ஸ்ப்ரெட்டா, லிக்விடிட்டி கரெக்டா இருக்கு, அதாவது எப்படி அந்த 3.15 இருந்து 3.40 லிக்விடிட்டி இருக்கா இல்லையா. நம்மள கடைசி 2 நாளா பார்த்தீங்கன்னா பெரிய கட்டல, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் சர்ன்னு மேல போயிருக்கும். கடைசி 2-3 நாளா பெருசா இல்ல. ஏன்? அதுக்கான லிக்விடிட்டி இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல இது எல்லாம் பண்றப்ப நமக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட், அந்த 15 நிமிஷத்துல பண்றப்ப டிரான்சாக்ஷன் காஸ்ட் கவர் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே செக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த இடத்துல நம்ம போய் ட்ரேட் போடுறது சரியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சரியான விஷயங்கள் கிடையாது. இந்த ஆக்ஷன்ல அதாவது இந்த சிஏஎஸ் ஆக்ஷன்ல ஒரு பை ஆர்டரும் ஒரு செல் ஆர்டரும் சேர்ந்து தான் ஈக்குலிபிரியத்தை கிரியேட் பண்ணுது. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல தான் ஆர்பிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆகுது. சரி, ஆர்பிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் மெயின் கன்சர்ன். இந்த இடத்துல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்க எல்லா இதையும் முடிச்சுட்டு வரட்டும். ஓகேவா? இந்த அப்டேட் பண்றோம், இந்த இதை மாத்திருக்கோம், ஓகே, இந்த சிஎஸ் இப்படி பண்ணுவோம், ஓகே, இதனால ஏன்னா புது அப்டேட் இப்பதான் வந்திருக்கு, அவங்களுக்கே அது புதுசுதான். கரெக்டா? அவங்களுக்கே அது புதுசுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் ப்ரீ பிளான்டா இருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், சரியா, ப்ரீ பிளான்டா இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களே வந்து ஒரு இடத்துல தெளிவான ஒரு இடத்துல இல்ல. ஏன்னா நீங்க பெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இருக்கு. சரியா? பெல் அப்படிங்கிற இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்கா இதுதான் இருக்கு. சரி, இங்க பாசிட்டிவா இருக்கு, அங்க நெகட்டிவா இருக்கு. கரெக்டா? அங்க நெகட்டிவா இருக்கு. சாரி, இப்ப அங்க பாசிட்டிவா இருக்கு, இங்க நெகட்டிவா இருக்கு. இதுதான் வந்து மேஜர் கான்செப்ட். ஏன் இதை பண்றாங்க? ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கிளியராக இல்லை அப்படிங்கிறதே தெளிவாக புரிஞ்சுக்காங்க. அப்ப இந்த ஆர்பிட்டேஜ் ட்ரேடிங் நடக்குது. நான் டெய்லி பேசிஸ்ல பாக்குறேன். ஸோ போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏர்டெல்ல நடந்திருக்கும். சரி, ஏர்டெல் நடந்திருக்கும். நீங்க எடுத்து சார்ட் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம். இதே மாதிரி இந்த ஸ்டாக்ல மட்டும் இல்ல, இந்த ஸ்டாக் கொஞ்சம் இங்க பாசிட்டிவ் அங்க நெகட்டிவ் வரதுனால இதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா மற்ற ஸ்டாக்லயும் இது இருந்திருக்கும். சரி, அங்க எட்டனல் வந்து 2% இங்க. சரி, இப்ப இதே எட்டனல் இங்க பாத்தீங்க அப்படின்னா 2.50%. ஆனா பட் பிரைஸ் வந்து 318 தான், இங்கேயும் 318 தான், 316.75. புரியுதா உங்களுக்கு? 316.75. அப்போ ஒரு இடத்துல பை, ஒரு இடத்துல செல், இப்படி இருக்கலாம். இல்ல ரெண்டு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கலாம். ஃபியூச்சர் பிரைஸ் வேற மாதிரி இருந்துக்கலாம். இதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்கு. இதெல்லாம் எடுத்து தெளிவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய ஹை கேபிட்டலை டிப்ளாய் பண்ணலாமா வேண்டாமா,
இல்ல வந்து ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10 ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. ஏன் இப்ப இந்த வீடியோ கேட்டீங்கன்னா, கடைசி ஒரு வாரமா மார்க்கெட்ல எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. அதாவது லைவ் மார்க்கெட்ல எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. இந்த கடைசி 15 நிமிஷம் சருசருன்னு குடிச்சா அப்படின்னா காலையில 9 மணிக்கு 9:15க்கே 9:15ல இருந்து 9 வரைக்கும் நீங்க ட்ரேட் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல, அமைதியா போட்டுட்டு டெய்லி கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் தெரிந்து இதெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் சரியா. இதனாலதான் சர்வைவல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸா நிறைய வீடியோஸ் இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரெண்டியான மார்க்கெட்லயோ இல்ல வந்து நல்ல வாலட்டைலான மார்க்கெட்லயோ உங்களால பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எஜுகேஷனா இருக்கும். உங்களுடைய இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.